பார்க்குறோம்ப்பா, டெலிஸ்கோப்பா. இது வழியாக பார்த்தோன்னா யூஸ்வலாக வந்து எவரெஸ்ட் தெரியுமா. காலையில் வந்து 8 மணிக்கு எழுந்து கிளம்புறதா பிளான். இன்னைக்கு டைம் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. இங்கேருந்து வந்து கேபிள் கார் இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு பிளானு. ஸோ இங்கேருந்து 1 hour காட்டுது. இந்த ஹாஸ்டல் ரிசப்ஷனில் தம்பி வந்து கேப் போடாதீங்க, உங்களுக்கு பைக் டாக்ஸி புக் பண்ணி தராங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு பைக் டாக்ஸி புக் பண்ணோம். டிக்கெட் வாங்கிட்டேன். 1360 இந்தியன் ஆரிஜினால். நீங்கள் வந்து லோக்கல் சிட்டிசன்னா 800 rupees. அண்டு ஏஷியா தவிர மற்ற கண்ட்ரீஸ்னால் வந்து 1600 1700 பார்த்தேன். வா, செம்ம க்ரௌட். ஆனால் வரும்போது காலியாக இருந்தது, ஏன்னா லஞ்ச் டைமு. சரியான கூட்டம். அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க போவோம். மைக் ஏதோ கோளாறு பண்ணுது, வேலை செய்ய மாட்டேது. செம்ம கூட்டம். இதான் ஓப்பன் பண்ணுறாங்க லஞ்சுக்கு அப்புறம். அதுக்குள்ளேயே சரியான க்ரௌடு. நல்லா கிளைமேட்டு க்ளவுடியாக மிஸ்டியாக இருக்குது. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸு. கும்பலாக வந்திருக்காங்க. தனியாக போகிற ஒரு இதில் சிங்கப்பூரில் ஆக்சுவலாக தனியாக கிடச்சிது, ஒரு ஆளுக்கு ஒரு கேபிள் கார்டு. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஒன் வே டன். இப்போ இங்கே இருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெசார்ட்லாம் இங்கே இருக்காங்க. யூ கேன் ஸ்டே ஹியர் அப்படின்றாங்க. ஸ்டெப் இன் டு 360. இந்த வீடியோ வந்து 50 NPRக்கு எடுத்து போகிறாங்க. 2520 feet ஹைட்டில் இருக்கோமா. She had me going crazy. Oh, I was starstruck. She woke me up daily. Don't need no starstruck. She made my heart pound. But she would be when I see her in the street and cool. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக வியூ. But I really want to see her on the weekend. She knows she got me dazing. Cause she was... காட்டன் கேண்டி 5 மிட்டாய் 100 ரூபாயா? சரி சாப்பிடுவோம். தேங்க்யூ. 100 ரூபாய், அதாவது 75 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. காட்டன் கேண்டி பஞ்சு மிட்டாய். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹை ஹை பஞ்சு மிட்டாய். மூஞ்சியே தெரியலையோ. மை காட். ஹெலிபேட் இருக்குது. இன்ஃபினிட்டி பூல் ரெசார்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இது பாட்டம் ஸ்டேஷனு. டாப் ஸ்டேஷனுக்கு மேலே வந்து ஏதோ ஆடிட்டோரியம், ஃபங்க்ஷனல் ஏரியா, ஸ்விங்கு, ஃப்ரீ ஃபாலு, வால் கிளைம்பிங். ஓகே, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஸ்கை வாக்கு, ஆம்பி தேட்ரு, போலேஸ்வர் டெம்பிள். ஓகே ஃபைன். 30 மீட்ரு 40 மீட்ரு தான். மேலே ஏறி பார்ப்போம். பாயிண்ட் நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக. ஸ்கை சைக்கிளிங், ஜிப்லைன், ஷார்ட் ஜிப்லைன், லாங் ஜிப்லைன் 800. ஸ்கை சைக்கிளிங். 2 கேரளா ஜிப்லைனுக்கு அப்புறம் இப்போது காத்மாண்டு ஜிப்லைன் பண்ண போகிறேன். 800 rupees லோக்கல் கரன்சி ஜிப்லைனு. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காத்மாண்டு 2551 meters. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். नंबर सिग्नेचर ओके लगर हो भाई भाई आप किधर से हो? इंडिया. अच्छा आप लगर हो क्या? ऊपर कितना आपको इस वायर को टच करना नहीं है, ठीक है? ओके, तो होल्ड करना है, इसका बैठ जाइए, Straight your both legs. Yes. रेडी. சட்டென்று மாறுது வானிலை மாதிரி ஆயிடுச்சுங்க. மழை தூருது அண்ட் ஃபுல்லாக சில்லுன்னு ஆயிடுச்சு. கென்யாவில் பண்ண அதே ஃபன் இங்கேயும் பண்ணியிருக்காரு. வேறு லூஸாக ஒரு டிஷர்ட் ஓடிக்கிறேன்.
இந்த ஓவர் சைஸ் டிஷர்ட் மேலே ஒரு அப்சஷன் ஆயிடுச்சு. நிறைய வாங்கிட்டேன் ரீசெண்ட் டைமில். அப்பா குளிரும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாலேஸ்வர் மகாதேவ் டெம்பிள். Reference to the description written in Imvata Kanta, Boleshwar Mahadev appeared at the spot where Sati Devi's forehead fell off from her body. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. மலை மேலே ஒரு கோயில். வாவ். அந்த டெம்பிள் வா. ஸ்டார்டட் ரெய்னிங். தர்ஷனுக்காக நின்றுட்டுருக்கேன். ஸ்டார்டட் ரெய்னிங். மழை கொட்டுது பட 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 படன்னு. டெம்பிள் முடிச்சுட்டு வந்துட்டேன். சரியான மழை. இந்த ஷீட்டு கீழே ஒதுங்கி நிற்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். மிஸ்ட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு மழை வந்ததில். வேர் விஷஸ் கம் ட்ரூ ஆமே. இதோ இந்த பூட்டில் நேம் எழுதுகிறாங்கப்பா. எழுதிடலாமா? எழுதுறா. என்ன பேர் எழுதுறது? கல்யாணி பிரியதர்ஷன் எழுதலாமா? தெரிஞ்சா கல்ப்ரி ஃபேன்ஸ் எல்லாம் கொதிச்சு போயிடுவாங்களே. கிளைமேட்டு செமையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வந்து கிளைமேட் வந்து மோசமாக இருக்கிறதுனால வியூ டவர்லேருந்து எதுவும் தெரியாதுங்கிறாரு. ஸோ 50 ரூபா டிக்கெட்டு. மேலே போய் பார்க்க போகிறேன். மேலேருந்து தெரியாதான், பட் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த வியூ என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஃபாக் விலகுச்சுன்னா எதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். இங்கேயுமே பாருங்கள் 44 ரூபா டவரோட டிக்கெட்டு. பேலன்ஸ் காசு வந்து வேட்டு 44.25 டிக்கெட் ப்ரைஸு. வேட்டு 5 rupees 75 பைசே சேர்த்து 50 ரூபா. சரி 50 ரூபா தானே, வந்தது வந்துட்டோம். அங்கே மாடிக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு வந்துட்டேன். ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. யூஸ்வலாக இங்கேருந்து எவரெஸ்ட் தெரியும் நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து வெறும் ஃபாக் தான் தெரியுது. ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். மார்னிங் வந்து 10 o'clock வரீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்கும். ஆஃப்டர் 10 வந்து ஃபாக் ஆகிடுது ரீசெண்ட் டேஸில் அப்படின்னு சொல்லி படித்தேன். நம்ம எழுந்ததே 10 மணிக்கு, நம்ம கிளம்புனதே 11 மணிக்கு தான். ஸோ அதனால் 10 மணிக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் யா, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. சூப்பர். யாருமே இல்லை, தனியாக வேறு இருக்கேன். ஜாலியாக இருக்குது. ஒரு ரவுண்ட் இப்படி ஓடலாம். ஈரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபுல் ஃபாக் பின்னாடி. டெம்பிளே தெரில பாருங்களேன். இதுதான் வியூ டவர் டாப்பு. யூஸ்வலாக இங்கேருந்து எவரெஸ்ட் தெரியுமா இந்த வச்சுருக்காங்கல்ல, இந்த என்னப்பா டெலஸ்கோப்பா, இது வழியாக பார்த்தோன்னா யூஸ்வலாக வந்து எவரெஸ்ட் தெரியுமா. இப்போ வந்து ஃபுல் ஃபாக் ஆகிடுச்சு, அதனால் எதுவுமே தெரியாதுன்ட்டாரு. பட் சூப்பராக இருக்குது. வாவ் வாவ். ஐயோ, ஃபுல்லாக அந்த ஒரு மிஸ்டியாக. நல்ல வேலை ஜிப்லைன் முன்னாடியே பண்ணிட்டேன். வா, சூப்பராக இருக்குது. கோவிலே வந்து சரியாக தெரில, ஃபுல் ஃபாகு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹில்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் கிளைமேட்டுமே இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு பாருங்களேன், மலை
மழையே தெரியல ஆக்சுவலாக. ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆகிடுச்சு. ஃபாகாக மிஸ்டாக ஏதோ ஒன்று கவர் ஆகிடுச்சு. அதனால் வந்து மழைலாம் தெரியல. ஃபாக் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆகுது. நல்லா இருந்துச்சு. ரத்னகிரியா ஏதோ ஹில்ஸுப்பா, பேரை மறந்துடுறேன் அடிக்கடி. ஹில்ஸ் ஓவராலாக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிளைமேட்டு வேறு லெவல். அண்ட் கேபிள் காரில் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. என்னடா டவுன் போகிறதுக்கு முன்னாடி இதை ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ சூப்பராக இருந்தது. மவுண்டன் வியூஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி மார்னிங் 10 o'clock 10-11 வரீங்கன்னா மவுண்டன்ஸோட இன்னும் கிளியரான வியூ கிடைக்குமா. இந்த எவரெஸ்ட்டு அந்த இது வழியாக ये तो खाली आ रहे सर और நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட். அப்பாடா முடிச்சுட்டு கீழே இறங்கினோடனே சரியான மழை. பாருங்களேன், வியூ சூப்பராக இருக்குது. இடி இடிக்குது. சரியா, ஒரு ஹாஃப் டேக்கு சூப்பராக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கே. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். மவுண்டெயின் சைக்கிளிங்கு, அப்புறம் வந்து இது நம்ம முதல்ல அந்த கேபிள் காரு, அதுக்கப்புறம் மவுண்டெயின் சைக்கிளிங் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த ட்ராம்போலின் அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ சேஃபாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சென்னையிலேருந்து ஏலகிரி போவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த காத்மாண்டுலேருந்து இது ரொம்ப கிட்ட. ஆக்சுவலாக ஒரு 13 கிலோமீட்டரோ 14 கிலோமீட்டர் தான். ஸோ வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கிளைமேட் இன்றைக்கி வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்தது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னதான் 2 பிளேஸ் போகணுன்னு நினச்சி ஒன்று தான் போனோன்னாலும் ஐ ரியலி என்ஜாய்ட். இப்போ இங்கேருந்து டேரெக்டாக ரூம் தான் போகிறேன். ஏன்னா வந்து நாளைக்கு காலையில் நம்ம வந்து சீக்கிரமாக பஸ் இருக்குது. அதனால் இங்கே மழை வேறு பெய்யுதா. ஸோ இப்போ ரூம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எங்கே போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போடுற வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆறுதலுக்கு ஒரு 35 வியூஸ் வரும், அது கூட இப்போல்லாம் வரமாட்டேது. ஜோக்ஸ் அப்பார்ட். வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள், பார்க்க வேணும்னா பார்க்காதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். கடைசியாக அப்படியே ஃபுல்லாக ஒரு வியூ மட்டும் காமிச்சிட்டு அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை, see you.